Hi all, welcome to Demystifying Markets. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for tomorrow, December 2nd கான analysis. So Nifty and Bank Nifty பொறுத்தவரையும் profile எப்படி build ஆயிருக்குன்றத பார்க்கலாம். So Nifty பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா Nifty வந்து last working day market என்ன பண்ணிருக்காங்கன்னா almost எந்த இடம் resistance இருக்கோ இன்னமும் இந்த 24,400 ஆக்டிவான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும். For it is a multi-day level resistance, multi times வந்து resist பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இந்த 24,350 ல 400ன்ற இடம் வந்து கிளியராவே ரெசிஸ்டன்ஸ்ல தெரியுது. சோ இத நம்ம நிறைய வாட்டி நம்ம சேனல்ல வந்து பார்த்திருக்கோம். சோ ரெகுலரா வந்து நம்ம இந்த வீடியோஸ்ல எல்லாம் வந்து இது எங்கேருந்து வந்து ஆரிஜினேட் ஆயிருக்குன்ற விஷயமும் நம்ம வந்து போன வாரம் ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து ப்ரீவியஸான ஒரு நவம்பர் மந்த்ல இருந்து இந்த கேரி ஆகுற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்பவும் லாஸ்ட் ஒரு 5 நாள் இட் இஸ் ஸ்டில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அ வீக். ஒரு வாரத்துக்கே அது ரெசிஸ்டன்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அந்த லெவல்ல. சோ 24,350 to 400 கிளியர் ரெசிஸ்டன்ஸ் இன் நிஃப்டி. சோ நிஃப்டி பாத்தீங்கன்னா ஐபியோட எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி பிஓசியும் வந்து மேல மைக்ரேட் பண்ணிருக்காங்க. சோ அலாங் வித் க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த பிஓசிக்கு மேல தான் நடந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த 24,300 அந்த ஜோன்ல தான் நடந்திருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் அந்த அந்த லெவல் கிட்ட வரும்போதே ரிஜெக்ஷன் தெரியுது பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.25 அந்த டைம்ல வந்து கே பீரியட் அந்த இடத்துக்கு வரும்போதே கிளியரான ரிஜெக்ஷன்ஸ் தெரியுது. சோ திரும்ப திரும்ப ரிஜெக்ஷன் ஆன ஒரு இடமா இது இருக்கு. சோ நிஃப்டி இந்த இடத்துல இருந்து மேல வராங்க. அண்ட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க ஃபார் நிஃப்டி டு கம் அப் சைட். சோ இந்த இடத்துல இருந்து தட் இஸ் ஆன் பிஓசி 24,250 to 300 லெவல்ல இருந்து மேல வராங்கன்னா first level is 24,400, a clear resistance. Again, it's a multi-level resistance. So, இந்த level தாண்டினா ஒரு price acceptance கண்டிப்பா நிஃப்டிக்கு தேவை. And so far இது வந்து நடக்கல நிஃப்டியை பொறுத்தவரையும். And second important level of resistance ன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் 24,500, which is almost வந்து நம்மளுக்கு excess ஆன ஒரு ரீஜனா இந்த லெவல்ல இருந்தே நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா. இந்த டே பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி நவம்பர் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிருக்கு. இதை நம்ம நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். சோ ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ப்ராப்பரா வி ஷேப் ரெக்கவரி வந்து ட்ரை பண்றாங்க. பட் வி ஷேப் ரெக்கவரியான ஹிண்ட்ரன்ஸா எது இருக்குன்னா இந்த 400ன்ற லெவல். சோ இந்த லெவலை தாண்டின ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸ் வரும்போது கண்டிப்பா 24,500 as well as 24,600 நிஃப்டியை பொறுத்தவரையும் டாப் ரெசிஸ்டன்சஸ் 500 first level, second level, and 24,600 is going to be the third level of resistance for Nifty. So, on downside Nifty பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா in case அந்த POC ல இருந்து மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல ஒரு சப்போர்ட் நம்ம வந்து பல தடவை இந்த லெவலை வந்து பேசியிருக்கோம். அதாவது இந்த 24,150ன்ற லெவல் வந்து 100 to 115 வச்சுக்கோங்களேன். இந்த லெவலை நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். திரும்ப பாருங்க மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டா வைக்கிறாங்க. இந்த லெவல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்களா இன்னைக்கு 25ஆம் தேதி, அதுக்கப்புறம் 26, அதுக்கப்புறம் கண்டினியூஸா 3 days இங்க ஹோல்ட் ஆகுது. திரும்பவும் மார்க்கெட் என்ன பண்றாங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆன ஃப்ரைடே அன்னைக்கும் இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சோ திரும்ப அந்த 100 to 115 ஜோன் வந்து நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு கீ சப்போர்ட் ஜோனா மல்டி டே சப்போர்ட் ஜோனா எஸ்பெஷலி இருக்கு. எப்படி வந்து ஒரு மல்டி டே ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அதே மாதிரி மல்டி டே சப்போர்ட்டும் இந்த ஜோனுக்குள்ள இருக்கு. அப்போ வந்து அந்த பாயிண்ட்ஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 350 பாயிண்ட்ஸ் குள்ள தான் நிஃப்டி வந்து ஒரு வாரமாவே ஹோல்ட் பண்றாங்க. எக்ஸப்ட் திஸ் ட்ரெண்டிங் டே, இந்த டே மட்டும்தான் அது வந்து இல்ல. பிகாஸ் இட்ஸ் அன் இம்பேலன்ஸ் மார்க்கெட். சோ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் திரும்ப ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் சப்போர்ட் நம்ம பார்த்திருக்கோம். செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இந்த லெவலையும் பிரேக் பண்றாங்க அப்படின்னா 24,000 to 2450. சோ இந்த பிஓசியும் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி 24,000 பிகாஸ் இட்ஸ் சைக்காலஜிக்கல் நம்பர் இல்லையா. அண்ட் த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி பாத்தீங்கன்னா 23,800ல இருந்து 850 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலுங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து நிஃப்டி வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ண இடம் பாத்தீங்கன்னா இதுதான். சோ ரீசெண்டா நிஃப்டியை பொறுத்தவரையும்
செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஆன் Thursday. இந்த டே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் தான். பட் லாஸ்டா அவங்க பிளேஸ் பண்ண பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஆன இடம் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி நவம்பர். சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா ஸ்மார்ட் மணி உள்ள வந்திருக்காங்க. அப்போ இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஒரு பையிங் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ 23,700 ல இருந்து 23,800 வரையுமே எங்க வேணா சப்போர்ட் ஃபைண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. So this is going to be the third level of support for Nifty. இத தாண்டின சப்போர்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கு. பட் as of now immediate resistance and immediate சப்போர்ட்டும் நம்ம வந்து பார்த்தோம். So ரிலையன்ஸ் லாஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸை பொறுத்தவரையுமே லாஸ்ட் ஒர்க்கிங் டேல வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் பையிங் ப்ரெஷர் அவங்க எங்க ஸ்டாப் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம வந்து ரிலையன்ஸை வந்து லாஸ்ட் வீக் ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் எஸ்பெஷலி ரிலையன்ஸோட ஒரு ஹிண்ட்ரன்ஸ் ஆன லெவல் இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆன லெவல் பாத்தீங்கன்னா 1285 or 90 ல இருந்து 1300 அந்த லெவலை தாண்டி அவங்க வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க. 1300 வந்தாலே ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குது ரிலையன்ஸை பொறுத்தவரை அப்படின்னா. ஸ்டில் ரிலையன்ஸ்க்கு ஈவன் தோ பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2 கேண்டில்ஸ் நல்ல ஒரு ஸ்பைக், நல்ல சி பீரியட் அண்ட் டி பீரியட் 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா நல்லா மார்க்கெட்டை நல்லா ஏத்திட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த 1280 ல இருந்து 1300 ஒரு 20 பாயிண்ட் வந்து சட்டுன்னு மூவ் ஆயிருச்சு. அண்ட் ரைட் ஃப்ரம் பிகினிங்ல இருந்தே மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் 1300 வந்தோன்னா அவங்க திரும்பவும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இடம் திரும்பவும் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரையும் 1300க்கு மேல பிரைஸ் நிக்குதான்றதை நம்ம பார்க்கணும். அண்ட் அகெயின் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பட் ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு லெவல்ல தான் இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் நல்ல லெவல்ல தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடேவா பார்க்கும்போது 1300க்கு மேல நிக்கணும். பட் ஒரு ஹோலிஸ்டிக் பர்பஸா பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து நல்ல வேல்யூல தான் இருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பிஃபோர் கோயிங் டு பேங்க் நிஃப்டி வந்து நம்ம டிசம்பர் மந்தோட ட்ரைனிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் வீக் தட் இஸ் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டிசம்பர் மந்தோட ட்ரைனிங் பேட்ச் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் என்ன மாதிரியான ஒர்க்கிங்ஸ் இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து மார்க்கெட்ல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்செப்டோட எந்த கண்டிஷன் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம மேட்ச் பண்ணுவோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் கான்செப்டா என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது வித் டேட்டா. அதாவது ப்ரிடிக்ஷன் வித் டேட்டான்றது வேற, ப்ரிடிக்ஷன் வித்தவுட் டேட்டான்றது ஸ்பெகுலேஷன். ஸோ மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, அது நெக்ஸ்ட் டே மார்க்கெட் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அதை ஃபாலோ த்ரூ பண்ணுவோம். அதை வந்து கண்டினியூஸ் பேசிஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கன்விக்ஷன்ஸ் கிடைக்கும். இது நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க. நிறைய விதமான ஒரு பேலன்ஸ் மார்க்கெட்ல எப்படி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இம்பேலன்ஸ் மார்க்கெட்டை எப்படி வந்து கேப்சர் பண்றது, அப்புறம் ஒரு மார்க்கெட்டை பிகினிங்ல இருந்து எப்படி கேப்சர் பண்றது, ஒரு மார்க்கெட்டை வந்து அக்ரெசிவ் ட்ரேடருக்கு உண்டான செட்டப், ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ட்ரேடருக்கு உண்டான செட்டப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்போம். பட் பிஃபோர் தட் மார்க்கெட் ப்ரொஃபைலை நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டூலா தான் மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்றோம். ஸோ அப்படி நீங்க அதை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வே ஆஃப் ட்ரைனிங் தமிழ் பேட்ச் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து டூ அண்ட் ஃப்ரோ நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். லைவ் மார்க்கெட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நம்ம அந்த லேர்னிங் பர்பஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அங்க வந்து டூ அண்ட் ஃப்ரோ நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய சார்ட் ஒர்க் நீங்களும் பண்ற மாதிரி இருக்கும், நாங்களும் ரெஃபரன்ஸ்க்கு நிறைய சார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பேட்ச்ல நடக்கும். பட் நான் டெய்லி லேர்னிங் பர்பஸா வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து இண்டிவிஜுவலா ஒரு கான்செப்டா ஸ்லோவா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஜாயின் ஹியர் மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன். இங்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே மண்டே டு ஃப்ரைடே ப்ரொஃபைல்ல என்னெல்லாம் விஷயங்கள் டிஃப்ரெண்டா இருக்கும், இல்ல ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க இண்டெக்ஸ்னா ஏன் பண்றாங்க, இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் யூனிக்கா இருக்கிறதுலாம் டெய்லி லேர்னிங்கா பிளேஸ் பண்ணுவோம். பட் இது ஒரு டாட் ஜாயினிங் கிடையாது. இது வந்து நம்ம நல்லாவே டெய்லி ஸ்லோவா லேர்ன் பண்ணி அது வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல ஒரு டீப்பா லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும் ஏன் மார்க்கெட் இங்க ரெசிஸ்ட் ஆகுறாங்க, ஏன் இங்க சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபைல் லேர்னிங்கை டெய்லியுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். இது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்லோ கைண்ட் ஆஃப் லேர்னிங். ஏன்னா இதுல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா.
ஒரு 10 minutes வீடியோல நம்மளால எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் we can cover. So this is a slow way of learning, but ஒரு structured way of learningனாலும் you can also come. So time basisல நான் வந்து year endன்றதுனால ஒரு year endல I wanted to learn something. So fresh year வரும்போது உங்களுக்கு அந்த new beginningல இருந்து you can look the market in a very different perspective. ஒரு மார்க்கெட்டோட பெர்ஸ்பெக்டிவே நம்மளுக்கு மாறிடும். So அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா நீங்க you can also come for that batch. So ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். how to choose stocks in market profile deep learn அப்படின்றதெல்லாம். So இதெல்லாம் நிறைய வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து ப்ரியாரிட்டிவே கொடுக்கும். நம்ம வாட்ச் லிஸ்ட்ல என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்ன்ற ப்ரியாரிட்டி இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அத மார்க்கெட் நாளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த லெவல்ல எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடந்ததுன்னா we can also follow through. So இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டீப் லேர்ன் செக்ஷன்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். So உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். So பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே. So it's a kind of balanced market and especially PSU banks வந்து கொஞ்சம் ஸ்லோவா தாங்க இருந்தது. நல்ல ஒரு pressure வந்து இருந்தது, அதுவும் நம்ம பார்க்கலாம். So பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே பாத்தீங்கன்னா இந்த 52 400 to 500 இந்த லெவல் பாருங்க. அகைன் வந்து பேங்க் நிஃப்டிக்கு சோ நிஃப்டியை பொறுத்தவரை என்ன நடந்திருக்குன்னா அவங்க அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணி ஓரளவுக்கு அந்த கேப்போட ஹைல வந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி எடுத்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டிக்கு பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த கேப் இருக்கு. கேப் பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 51 ஆல்மோஸ்ட் 51 300ல இருந்து 51 600 700 அந்த ரேஞ்ச் கிட்ட வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேப் வந்து ஃபைண்ட் பண்றோம். பேங்க் நிஃப்டிக்கு நான் கேப் ஃபில் பண்ணல, பட் ஸ்டில் அக்குமுலேட் ஆகுறது பாத்தீங்கன்னா இந்த 52,000ன்ற ஜோன்ல வந்து நிறைய அக்குமுலேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் டேவும் என்ன நடந்திருக்குன்னா பேலன்ஸ்டு மார்க்கெட் தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பீபாக்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பீபாக்ஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் இந்த 1 2 3 days ஆஃப் பீபாக்ஸ் வந்து சேம் லெவல், தட் இஸ் 52 300 to 350 அந்த ஜோன் கிட்ட வந்து பிளேஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த 52 400 இந்த ஜோனை வந்து அவங்களால தாண்டவே முடியல. அண்ட் எஸ்பெஷலி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க இந்த டேவோட, தட் இஸ் இந்த டே பாருங்க 52 300க்கு கீழே தான் க்ளோஸ். ஆல்மோஸ்ட் அந்த ஜோன் கிட்ட தான் க்ளோஸ். திரும்பவும் மறுநாள் 52 300 ஜோன் கிட்ட தான் க்ளோஸ். அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா 52 370. சோ இந்த 300 to 400ன்ற ஜோன்ல பிஓசியும் பில்ட் பண்றாங்க. அகைன் க்ளோசிங்கும் அந்த 100 பாயிண்ட்க்குள்ள தான் நடக்குது. வாட் எவர் த கேஸ் மார்க்கெட் எங்க இருந்து பேலன்ஸ் பண்ணாலுமே அந்த க்ளோசிங் வந்து நியரஸ்ட் 300 to 400 ஜோன் கிட்ட தான் நடக்குது. சோ லாஸ்ட் வொர்க்கிங் டேல பீபாக் கிரியேட் பண்ணிருக்காங்க which is at the level of again 300 zone 52 300. சோ பேங்க் நிஃப்டி திரும்பவும் இந்த லெவல்ல மேல வராங்க அப்படின்னா இன்ட்ராடேல உண்டான ரெசிஸ்டன்ஸா கருதுறது பாத்தீங்கன்னா 52 500 which is a very important level. ஏன்னா மார்க்கெட் இந்த ஒரு நாள் மட்டும் உங்களை அந்த இடத்துல விடல, அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இட்ஸ் மல்டி டே ரெசிஸ்டன்ஸ். ஸோ மல்டி டே ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியரா நம்மளுக்கு தெரியுது. அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா இட்ஸ் மல்டி டே லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து கேரி ஆகிட்டு இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், நத்திங் நியூ. மார்க்கெட் வந்து எங்க ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க, ஒரு நியூவான ஒரு இடத்துல ரெசிஸ்ட் ஆயிருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. ஸோ அவங்க ரெசிஸ்ட் ஆனதும் பாத்தீங்கன்னா ஒரு செல்லரான ஒரு செல்லிங் வந்து கண்டினியூஸா அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஸோ நத்திங் நியூ இன் பேங்க் நிஃப்டி அகைன். திரும்பவும் பாருங்க இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 52 500. So on crossing this level again market இந்த இடத்துல இருந்து மேல வரணும்னா price acceptance is definitely required. So which is again one more resistance is 52 700. ஏன்னா இந்த டேல இருந்தா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிருக்காங்க, எஸ்பெஷலி ஆன் 6th of November. அதுக்கப்புறம் அப்படியே V shape recovery கொடுத்து இதே டே கிட்ட மார்க்கெட் வந்து நல்லா ஓபன் ஆகி வந்தாங்க, பட் கிளியர் ரிஜெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் அதுக்கும் கீழே தான் இருக்காங்க. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது பாருங்க. தட்ஸ் ஹவு த மார்க்கெட் ப்ரொஃபைல் வில் டெல் யூ த கன்விக்ஷன். ஸோ 52 700 இஸ் கோயிங் டு பி த செகண்ட் லெவல் அண்ட் 52 900 இஸ் கோயிங் டு பி த தேர்ட் லெவல். அண்ட் அட்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல் பாத்தீங்கன்னா இந்த 53,000ன்ற ஜோன். ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். சோ ஃபார் 53,000ன்றது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த டேல எங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாலும் இந்த
லாஸ்ட் டே ஒரு செல்லிங்கை வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது அவங்க எங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னா 5300 எக்ஸாக்ட்லி பீபாக். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து அந்த கன்விக்ஷன் நம்மளுக்கு தெரியுது ஏன் இந்த இடத்துல அவங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, எஸ்பெஷலி பிகாஸ் இட்ஸ் a பீபாக் zone. ஸோ இதை தாண்டினா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பட் ஆஸ் ஆஃப் நோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. அண்ட் ஆன் டவுன் சைடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த 52,000 கீழே 52,300 கீழே மார்க்கெட் வராங்க அப்படின்னா the immediate support system is 52,000. ஏன்னா லாஸ்ட் டேவும் இன்ட்ராடேல அங்கதான் வந்து சப்போர்ட், அந்த zone கிட்ட தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. 52,000 to 51,900 is a clear support zone for bank nifty. First level of support. Breaking this level பாத்தீங்கன்னா 51,800 to 700 பாத்தீங்கன்னா buying excess-உம் place பண்ணிருக்காங்க bank nifty. So இந்த லெவலும் ரொம்ப ரொம்ப important for bank nifty. So இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது 51,700 ஜோனை பிரேக் பண்ணும்போது எஸ்பெஷலி there is a gap. ஸோ அப்போ அந்த கேப் வந்து அவங்க ஃபில் பண்றாங்களா அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் டு வாட்ச். ஸோ கேப்போட பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 51,300. ஸோ விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் டு வாட்ச். ஆஃப்டர் 51 51,700 கீழே 51,300 வரையுமே இந்த 400 பாயிண்ட்டுக்கு ஒரு கேப் வந்து பேங்க் நிஃப்டில இன்னும் இருக்கு இன்டாக்டா. பட் தீஸ் ஆர் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ்ல பார்த்துருந்தோம் பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே. எஸ்பெஷலி பிஎஸ்யூ பேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் ப்ரெஷர் வந்து நல்லாவே இருந்தது பிஎஸ்யூ பேங்க்ஸை பொறுத்தவரையும். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி லைக் ஷேர். ஸோ எனக்கு வந்து ஒரு இண்டிகேட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸை வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம எவ்ரி சிங்கிள் டே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் எஸ்பெஷலி 100 லைக்ஸ் வர வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த வீடியோல வந்து ஒரு 100 லைக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க பட் நிறைய பேர் லைக்ஸ் பண்றது இல்லை. ஸோ 100 லைக்ஸ் வருது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான லேர்னிங் வீடியோ வந்து அந்த வாரம் எந்த வாரம் எனக்கு 100 லைக்ஸ் வருதோ அந்த வாரத்தோட வீக்கெண்ட்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம சேனல்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.